ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ KS ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் வைகாசி மாதம் பராபவ வருஷம் 15/5/2026 14/6/2026 வரலும் உண்டான காலகட்டம். பொதுவாகவே மாத பலன்னு பார்க்கும்பொழுது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம். மாதங்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சௌரமான மாதத்தை எடுத்து சொல்கிறோம். சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடிய விஷயத்தை சௌரமானம்னு சொல்கிறோம். வைகாசி மாதம் அப்படின்னா ரிஷபத்தில் சூரியன் இருக்கும். சரி, இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதத்தினுடைய கோல்சாரம்னு எடுத்தோமே ஆனால் மாதத்தின் அதாவது இந்த காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷத்தில் செவ்வாய், சூரியன், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 3 கிரகங்கள் ரிஷபத்தில், குரு மிதுனத்தில் இருக்கார், சிம்மத்தில் கேது, ராகு பகவான் கும்பத்திலையும், மீனத்தில் சனி. இது ராகு கேத்துக்குள்ளே எல்லா கிரகங்களும் உள்ளே வருது. இந்த மாதம் பிறக்கும் பொழுது பார்த்தாலேயானால் அப்படி இருக்குது. இந்த மாதத்தில் வரக்கூடிய சில மாற்றங்கள் என்ன அப்படின்னு பார்த்தாலேயானால் சுக்கிரன் 15ஆம் தேதி அன்றைக்கே மிதுனத்துக்கு போயிடுறார். அதற்கு பிறகு பார்க்கும் பொழுது 26ஆம் தேதி அன்றைக்கி 3 மாற்றங்கள் நிகழ்கிறது. அதில் ஒரு பெரிய மாறுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது வருட கிரகமான குரு பெயர்ச்சி அடைகிறார். எங்கே? மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு. தனியாக அதற்குன்னு ஒரு வீடியோ போடுறேன். அதாவது குரு பெயர்ச்சி பலன்கள் ஒரு ராசியாக தனியாக போடுறேன், அதையும் பாருங்கள். அது 26/5 அன்னைக்கு. அதற்கு பிறகு பார்த்தோம்னா 26/5 அன்றைக்கே சுக்கிரன் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வர்றார். அது தவிர புதன் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போகிறார். இது இந்த மாதத்தினுடைய மாற்றங்களாக இருக்குது. சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னா 16/5/2026 அன்னைக்கு அமாவாசை, வைகாசி மாதத்தினுடைய அமாவாசை. அதற்கு பிறகு 28/5/2026 அன்றைக்கி அக்னி நட்சத்திரம் முடிவு. அதாவது அக்னி நட்சத்திரம் பார்த்தாலும் ஒரு 22லேருந்து 28 நாள் வரலும் இருக்கும். இந்த 28 நாளில் அதீதமான வெயில் அடிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த மே மாதம் 4ஆம் தேதி ஆரம்பிச்சது, அதாவது சித்திரை மாதத்தில் ஆரம்பித்தது, பரணி நட்சத்திரத்தில் வரும்பொழுது, சூரியன் பரணி நட்சத்திரத்தில் வரும்போது ஆரம்பித்தது. இப்போ அது 28ஆம் தேதி அன்றைக்கி முடிவடைகிறது. 24 நாட்கள் 25 நாட்களில் முடியறது. சரி, இதற்கு பிறகு பார்த்தாலேயானால் இந்த மாதத்தில் வரக்கூடியது வைகாசி விசாகம். இது ஒரு மிகப்பெரிய சிறப்பான ஏற்றமான நாள். வைகாசி விசாகம்ன்றது எல்லா கோவில்களையும் மிகப்பெரிய விசேஷமான நாட்களாக கொண்டாடப்படுகிறது. இது 30/5/2026 வருது. 31ஆம் தேதி, அதாவது இது வைகாசி பௌர்ணமி, அதாவது வைகாசி விசாகத்துக்கு அடுத்தது அனுஷ நட்சத்திரம் பார்த்தோம்னா மிகவும் ஏற்றம். வைகாசி அனுஷ நட்சத்திரம் மிகவும் விசேஷம். சங்கராச்சாரியார் அவருடைய அதாவது ஜெயந்தியாக கொண்டாடப்படுறது அன்றைக்கி. இந்த மாதத்தில் வரக்கூடிய வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தோம்னா அதாவது 4/6/2026 அன்றைக்கி வாஸ்து நாள். இந்த வாஸ்து நாள் அன்றைக்கி உங்களுக்கு புதிய வீடு கட்டுறது, புதிய மனை அடிகோல் ஊன்றது, அதோட புதிய ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுறது, வீட்டினுடைய வாசக்கால் நடுறது, புதுசாக மனை வாங்கிறது, இந்த நேரத்தில் அஸ்திவாரம் தோன்றது, பூஜை போட்டு வேலைகள் ஆரம்பிக்கிறது, இந்த புதுசாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறது, இது எல்லாம் பண்ணிங்களே ஆனால் நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றம் வரும். அது தவிர இந்த காலத்தில் நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது எந்த ஒரு இதுவையும் பார்க்க வேண்டாம். அதாவது ராகு காலம், யமகண்டம், திதி, வாரம் இது எதுவுமே பார்க்க தேவையில்லை. ஏன்னா அதாவது இந்த வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தேன்னா காலை 9:05 10:35 வரணும். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம். இந்த 1.5 மணி நேரம் உங்களுக்கு 6 பகுதியாக பிரியும். 15 நிமிஷமாக 6 பகுதியாக பிரியும். அதில் கண் விழிக்கும் நேரம், அதாவது வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம், அதுக்கப்புறம் ஸ்நானம் செய்யும் நேரம், அதற்கு பிறகு பூஜை செய்யும் நேரம், அதாவது சாப்பாடு சாப்பிடும் நேரம், அதுக்கப்புறம் தாம்பூலம் தரிக்கும் நேரம்னு 6 வகையாக பிரியறது. இந்த 6 வகையில் கடைசி 30 நிமிஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது மிகவும் ஏற்றமானது. அந்த நேரத்தில் நீங்கள் எந்த ஒரு
விஷயத்தை ஆரம்பித்தாலும், அதாவது வீடு சம்பந்தமாக இடம் வாங்கிறது, நிலம் வாங்கிறது, நிலம் அடுத்தவங்களுக்கு எழுதி வைக்கிறது, உங்களுடைய சொத்துக்கள் அடுத்தவங்களுக்கு எழுதி வைக்கிறது, புதுசாக சொத்து வாங்கிறது, அங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, பெரிய ப்ராஜெக்ட்ஸு லேண்டு வாங்கி அதெல்லாம் பண்ணுறது, இது எல்லாமே நல்ல ஒரு ஏற்றத்தை உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். எதிலையும் தடங்கள் இல்லாமல் பணம் வந்து நிச்சயமாக நடக்கக்கூடியது. இதில் வந்து நீங்கள் எந்த ஒரு தோஷமும் பார்க்க வேண்டாம். அதாவது ராகு காலம், யமகண்டம், நட்சத்திரம், அஷ்டமத்தில் நட்சத்திரம் இருக்குது, சந்திராஷ்டமமாக இருக்குது, இதெல்லாம் எதுவுமே பார்க்க வேண்டாம். இதுக்கு தோஷம் கிடையாது. ஸோ இந்த இது வாஸ்து பூஜைன்றது மிகவும் முக்கியமானது. அந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய விஷயங்கள், ஆரம்பிக்கக்கூடிய எந்த ஒரு கட்டடங்களும் சரி, எந்த ஒரு வியாபார ஸ்தலங்களும் சரி, நல்ல ஒரு வெற்றியை நோக்கி நிச்சயமாக செல்லும். சரி, இந்த மாதம் வைகாசி மாதம் பராபவ வருஷம் என்னென்ன மாற்றங்கள் ஏற்றங்கள் ஒரு ராசிக்காக இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போகும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்டேஷன் தேவையாக இருந்ததுனால் உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர் இதுவரையிலும் எனக்கு அனுப்பி வைங்க. உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூஷ்மம் வழியாக எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, அதில் எந்த அளவுக்கு நிச்சயமாக மாற்றத்தை கொடுக்கலாம். அது தவிர வந்து உங்களுடைய இந்த காலத்தில் இருக்கக்கூடிய கோச்சாரம் எந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும், என்னென்ன எளிய பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்றத பற்றி உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு விளக்குறேன். நான் என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறோம், அந்த கட்டணத்தை போட்டுட்டு உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை எடுத்துக்கோங்க. இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக வைகாசி மாதம் பராபவ வருஷம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ரிஷபம், கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். உங்களுடைய ராசியிலேயே இந்த மாதத்தை ஆரம்பிக்கிறார். ராசிநாதன் உங்களுடைய ராசியில் இருக்கிறது விசேஷம். இருந்தாலும் இந்த மாதத்தில் ஆரம்பித்த நாள் அன்றைக்கே வந்து உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய மிதுனத்துக்கு போயிடுது. இருந்தாலும் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போகக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்த்தடையானால் சூரியன் 4ஆம் அதிபதி, அவர் வந்து உங்களுடைய ராசியிலே இருக்கிற நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்கும். இருந்தாலும் உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. ஏன்னா சூரியன் ராசியில் இருக்கும்போது உஷ்ண சம்பந்தமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதாவது கண் உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கிறது நல்லது. அரசாங்கம் மூலியமாக சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானோட சுக்கிரன் போய் சேர்றார். அதனால் பணம் வர்றதுக்கு பஞ்சமே இருக்காது. ஏன்னா தனக்காரகன் தனஸ்தானத்தில், பரிவர்த்தனை யோகத்தில் தனஸ்தானாதிபதியும் ஆட்சி பெற்று போகிறார். தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர் புதன். அதனால் பணம் வர்றதுக்கு பஞ்சமே இருக்காது. பேச்சில் நல்ல, அதாவது அடுத்தவங்களை எப்படி கவர் பண்ணணும் அந்த மாதிரி நேர்மையாக பேசக்கூடிய வல்லமை உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. அது தவிர பேச்சின் மூலியமாக எல்லாரையும் வந்து கவர் பண்ணி செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா ராசிலேயே வந்து சூரியன் இருக்கார். புதன் வந்து உங்களுடைய ராசிக்கு 26/5/2026 அன்றைக்கி ராசிக்கு 2ஆம் இடத்துல போகிறார், ஆட்சி பெற்று போகிறார். இந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா புதன் ஆட்சி பெறும்போது குருவும் சுக்கிரனும் 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போயிடுறார். குரு பெயர்ச்சியும் ஆயிடுறது. குரு பெயர்ச்சி கடகத்தில் உச்சம் பெற்று போன குருவாக இருக்கார். என்ன சார் 3ஆம் இடத்துல குரு வராருன்னா கவலைப்பட வேண்டாம். சுக்கிரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். அது தவிர குரு பகவான் 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால திருமண யோகம் மாறும். நிச்சயமாக முயற்சிகளில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உங்களுடைய விடாமுயற்சி நிச்சயம் ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அது தவிர திருமண யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. அது தவிர பார்த்தாலேனா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் புதன் இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம். 2ஆம் இடத்து புதன் வந்து பார்த்தாங்கன்னா ரொம்பவும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா தனஸ்தானாதிபதியே தனஸ்தானத்தில் போய் இருக்கிறதுனால எல்லா விதமான பண வரவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது மூலியமாக சிறு தொல்லைகள், படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மறதி வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது தவிர பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல ராகு பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். அதனால் வந்து அபரிமிதமான ஏற்றம், வெற்றிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுடைய வேலையில் அமையும். தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். சனி 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால லாபங்கள் நிச்சயமாக இருக்கும். இருந்தாலும் சொற்ப லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். குரு பகவான் மாறினதுக்கப்புறம் சனியை பார்ப்பார். அதனால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய, மாற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும்.
சரி, இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் மொத்தமாக பார்க்கும் பொழுது இந்த வைகாசி மாதம் பராபவ வருஷம், அதாவது 15/5/2026 16/6/2026 வரலும், 14/6/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் ரிஷபராசிக்காரர்கள், அதுவும் கலைத்துறையில் இருக்கிறவங்க, வெள்ளை ஆடை இந்த மாதிரி சம்பந்தம், டியூப்லைட் இந்த மாதிரி சம்பந்தம், அதை தவிர எலக்ட்ரிசிட்டி இந்த மாதிரி விசேஷங்கள், அதை தவிர முகப்பொலிவு, இந்த ஃபேஷியல் டெக்னாலஜி, அதை தவிர சர்ஜரிஸு, இந்த மாதிரியான விஷயங்கள், அது தவிர கலைத்துறையில் வெள்ளித்திரை, சின்னத்திரை, ஃப்ரண்ட் ஸ்க்ரீனில் நடிக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்தோன்னா பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடம் வலுத்து போகிறதுனால பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பேச்சின் மூலியமாக எல்லாவற்றையும் சாதிக்கக்கூடிய தன்மை இருக்கும். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. திருமண பாக்கியம் அமையக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. எல்லா விதமான வெற்றிகளும் வரும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று மன கிளேசங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தொழிலில் அபரிமிதமான ஏற்றம், தொழிலில் வருமானம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். 12ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற செவ்வாய் இருக்கிறதுனால கண்டிப்பாக சிறு சிறு செலவுகள் அதிகமாக, தேவையற்ற செலவுகள் வரக்கூடிய வாய்ப்பு. அதுவும் பார்ட்னர்ஷிப் தொழிலில் பார்த்திங்கன்னா தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. ராசிநாதன் 3ஆம் இடத்திலே போயிருக்கிறதுனால, இருந்தாலும் சில நாட்கள் உங்களுடைய முயற்சிகளை தள்ளி போகிறது நல்லது. அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடியது சந்திராஷ்டம நாட்கள். அது 2/6/2026 4/6/2026 வரலும் உண்டான காலகட்டம். சரி, இந்த சந்திராஷ்டமத்தை போக்குறதுக்கு என்ன வழி? ஒருவேளை நீங்கள் அந்த காரியத்தை பண்ணியே ஆகணும் அப்படின்னா, சந்திராஷ்டமத்துக்குன்னு அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் போய் அங்கே நெல் உங்களால் முடிஞ்சது கொடுத்துட்டு போங்க, தானம் கொடுத்துருங்க. அங்கே இருக்க கோவிலில் இருக்கக்கூடிய குருக்களுக்கு உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் எல்லாமே நிச்சயமாக பார்த்தடையானால் சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக கம்மியாக இருக்கும். சரி, இந்த மாதத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் சரியில்லைன்னா என்ன பண்ணுறது? இந்த தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் சரியில்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாதர் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க. ரங்கநாதர் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க. அதை தவிர தாமரை மலர் கொண்டு அர்ச்சனை செய்யுங்க. அது ஒரு நல்ல ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக கொடுக்கும்.